எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்லயே ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியவங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க தான். ஏன்னா மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டவங்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு ஐ ஜாலி நல்லா லாபத்தில் இருக்கோம்னு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தனியாக ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நல்ல ஷேர்களை வாங்கி வச்சு 2 மடங்கு 3 மடங்கு லாபம்னு பெரிய ஆளுங்க பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நல்ல லாபம் பார்த்தவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல செல்லர்ஸ் பையர்ஸ்னு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் ஏறிட்டதுனால நியூஸ் எல்லாமே வெளியே வந்துட்டதுனால 2 நாள் கட்டையை போட்டானா போதும், நீங்க வாங்கி வச்ச ஆப்ஷன் பிரீமியம் பூரா காணாம போயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கு ஃபாரினர்ஸ்னுடைய டேட்டா என்ன அப்படின்னு பார்க்க போனால் நம்மளுக்கு ஏமாற்றம் தான். ரொம்ப லேட் ஆகியுமே இன்னுமே நம்மளுக்கு இந்த டேட்டா வரல. பரவாயில்ல, நம்ம முக்கியமாக என்ன டேட்டா பார்க்கணும்னா அவங்க ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களா. ஏன்னா பொதுவாக ஒரு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து செல்லிங் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கு. இந்த டேட்டா விடுங்க. ஜூலையிலிருந்து மார்ச் 2023 வரைக்கும் இருக்கிற டேட்டா விடுங்க. அவங்க 70,000 கோடி போட்டு 70,000 கோடி எடுத்துட்டு இப்போ மறுபடியும் பணம் போட்டு வர்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் 20,000 கோடி போட்டாவே அடுத்த மாதமே விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 20,000 கோடி போட்டாவே மறுபடியும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் நம்ம இந்த ஃபாரினர்ஸ்லாம் நம்ம கண்ணில் இருந்து தப்பிக்கவே முடியாது. நவம்பரில் 7,000 கோடி பணம் போட்டிருக்காங்க, இப்போ ஒரு 16,000 கோடி. ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செக் பாயிண்ட் அப்படின்றது வருது. மேபி வர கிறிஸ்துமஸ்க்குள்ள மார்க்கெட் 22,000 பாயிண்ட் வந்துடுச்சுனாக்கா இன்னும் 6 கோல்டன் டேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன செக் பாயிண்ட் இருக்கிறதா நான் பார்க்குறேன். எப்படியோ கீழே இருந்த மார்க்கெட்டை 18,000 19,000 இருந்த மார்க்கெட்டை வா கமான்னு சொல்லி 22,000 வரைக்கும் பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். 21,200 இருக்கு. இன்னொரு 800 பாயிண்ட் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஏறிட்டானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட் ஏறினதுனால எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு இன்னைக்கு ஒரே நாள் அப்படின்னா 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஏறி இருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோலும் சில முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நண்பர்களே, இந்த ஜூபிட்டர் வேகன் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த சப்போர்ட்ல இருந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கான். ஆனாலும் பாருங்க, அவன் சப்போர்ட்ல இருந்து டக்குன்னு ஏறல. 4 நாளைக்கு முன்னாடியே நம்ம இதை பார்த்தோம். ஜூபிட்டர் வேகன்ஸ் அவன் இந்த சப்போர்ட்ல இருந்து டக்குன்னு ஏறல. நியூஸ் வருது, அதனால ஏறான். 1,616 கோடி ஆர்டர் கிடைச்சிது அப்படின்னு சொன்ன உடனே அவன் இருக்கிறதே உச்சி தான். ஆனால் அந்த உச்சித்திலிருந்து ஏறான். ஸோ ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் அப்படின்றது யாருமே டிஸ்டர்ப் பண்ணலைன்னா ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்கும். அப்படியே மூவ்மெண்ட் ஐடிசியில் எப்படிங்க அப்படியே ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்கான். அந்த மாதிரி இருப்பான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். இந்த மாதிரி நியூஸ் வரும்போது தான் பட்டார் நம்மளுக்கு ஒரு 5% ஏறுவான். அதாவது நம்மளுக்கு ஒரு மேனேஜர் வந்து உதவாத மேனேஜராக இருக்கான். அவனுக்கு எவ்வளவு சோப்பு போட்டு விட்டாலும் கரெக்டாக இன்க்ரிமெண்ட் டைமில் ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவன் நல்லவன் நம்மளுக்கு நல்லபடியாக 4 வார்த்தை சொல்ல மாட்டான். அப்புறம் அவனுக்கு சோப்பு போட்டுவிட்டு என்ன அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ட்ரல் அப்படின்றது இன்னைக்கு 7.5% ஏறி இருக்கான். இருந்தாலும் அவன் நல்ல கீழே இறங்கி வந்திருந்தான்னு வச்சிங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவன் இடையிலேயே திரும்புற மாதிரி இருக்கான் அப்படின்னு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். 138 ரூபா ரேஞ்சில் இப்போ 148 ரூபா வந்தான். இவன் எதுக்கு இப்போ இப்படி ஏறணும் அவசரப்பட்டு கீழே அழகா வந்து ஒரு 115 ரூபாயில தொட்டிருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எது எப்படியோ இடையிலேயே ஒரு சின்ன பிரேக் அவுட் ஆகி 10 ரூபா மேலே ஏறிட்டான். நண்பர்களே, இன்னைக்கு திடீர்னு ஜீல் ஷேர் வந்து ஒரு நீஜர் ரியாக்ஷன் ஆயிட்டான். என்ன பண்றேன்னே தெரியல. சடனா திடீர்னு பார்த்தா ரொம்பவுமே இறங்கி காமிச்சிட்டான். ஆல்மோஸ்ட் 259 ரூபாய் போனவன் 20 ரூபாய் ஏறி இருக்கான். என்ன காரணம்னா அந்த கம்பெனியினுடைய டைரக்டர் ஒருத்தர் ஆதேஷ்குமார் குப்தா அப்படின்றவர் அந்த போர்டுல இருந்து வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஸ்வங்கின்னு இறங்கி ஏறிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் கீழே கண்ணா பின்னான்னு இறங்கணும். என்ன காரணம்னா இவனும் அதே மாதிரி தான் பிரேக் அவுட் ஆக மாட்டேங்கிறான். 6 மாசமா ஒரே இடத்துல கோந்திருக்கான். நீ எதுக்கு ஒரே இடத்துல கோந்திருக்க? ஒன்னா கீழவா இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகி மேலே போ. 2க்கு இல்லாமல் ஏன் கோந்திருக்க அப்படின்றது என்னுடைய கருத்து. பாவம் நண்பர்களே, இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் வாங்கி வச்சவங்க இவன் தொடர்ந்து ஏறிட்டு இருந்த கம்பெனி தான். ஆனால் கடந்த 5 நாட்களில் மட்டும் 13% இறங்கிட்டான். இதுக்கு முக்கிய காரணம் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதில் பேட் நியூஸ் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் ட்ரிபிள் டாப் அடிச்சு ஒரு மாதிரி கீழே இறங்கிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் தொடர்ந்து இறங்கினான்னா மேபி இன்னொரு 2-3 நாள் அவனுடைய பேட் நியூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ஒரு 3,100 3,200 ரேஞ்சில் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி 3,800 வரைக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த இண்டஸ்ட்ரிவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது. அதாவது சில பேர்த்துக்கு வந்து திரையுலகத்தில் கொடுப்பாங்க கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில்
லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அது மாதிரி தான் இந்த இண்டஸ் டவர் இன்னைக்கு 7% ஏறினதே நான் வந்து அவனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி நடக்காது, அதனால நான் அவனை லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன் இந்த ஷேர் ப்ரைஸே. என்ன காரணம்னா இவன் தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்கான். இது ரொம்ப ரேர். எப்போவுமே சப்போர்ட் எடுத்து ரொம்ப காலம் கழிச்சு மேலே ஏறி வருவான். ஆனால் இந்த முறை ரொம்ப வேகமாக ஏறி வரான். இப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்தான்னா ஒரு 230 தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் இந்த இண்டஸ் டவரில் பார்க்குறேன். நண்பர்களே, நீங்கள் ஷேர் மார்க்கெட் இவ்வளோ உச்சிக்கு போய் நான் இன்னும் நஷ்டத்திலேயே தானே இருக்கேன். இன்றைக்கி கூட பாருங்கள் 256 பாயிண்ட் ஏறி இருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒத்த பைசா கூட எனக்கு லாபம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே, இவ்வளோ பெரிய ரேலியில் நீங்கள் பங்கெடுத்துக்கல, சரி பரவாயில்ல, ஓகே போனது போயிடுச்சு, எத்தனையோ நம்ம நஷ்டப்பட்டிருக்கோம், போனது போய் தொலைது. இனிமேலாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டில் என்ன சக்ஸஸ்ஃபுல் இருக்குது, நீங்கள் நல்ல ஷேர்களை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து எஸ்ஐபி முறையில் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வரீங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டு வரீங்க ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக எடுத்துக்கிட்டு, அல்லது இந்த ஷேர்ஸ் பைபேக்கு ஐபிஓ டிவிடெண்டுன்னு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதை பேஸ் பண்ணி எடுத்து ஏதாவது ஒன்று கிளிக் ஆகுது, ஒரே ஒரு ஐபிஓ கிளிக் பண்ணால் கூட ஒரே வருஷத்தில் 20-30,000 ரூபா அழகாக சம்பாரிச்சிடலாம். இப்போ கூட சமீபத்தில் டாடா டெக் ஐபிஓ அழகாக 15,000 ரூபாய் 30 ரூபாய்க்கு மேலே லாபம் பண்ணி கொடுத்து. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆனால் போதும் கூட நீங்கள் லாபத்துக்கு வந்துருவீங்க. இவ்வளவு நாள் நீங்க பண்ண கும்பா வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு ஒரு நல்ல வேலைகளை ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியில பண்ணீங்கன்னா இனிமேலாவது நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாடி தொலைது, வாழ்க்கையில் எத்தனையோ இழந்துட்டோம். இனிமேலாவது இந்த பக்கம் ஒரு 2024 இருந்து ஒரு 2054க்குள்ள அடுத்து வரக்கூடிய ஒரு 30 வருஷம் நல்லா தானே இருக்குன்றாங்க ஷேர் மார்க்கெட், அது முக்கியமா இந்திய ஷேர் மார்க்கெட். அதுலயாவது நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்ற ஒரு டின்னர் காசு ஒரு 1000 ரூபாய்னு வச்சுங்களேன். இந்த 1000 ரூபாய்க்கு என்எம்டிசி ஸ்டீல் அவன் கீழே இருந்தப்போ வாங்கியிருந்தா கூட ஒரு 300 ஷேரை வாங்கியிருந்துருக்கலாம். அழகாக ஒரு அவன் 60 ரூபாய்க்கு போகும்போது தள்ளி விட்டுருந்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம கையில் ஒரு 2000 ரூபா இருந்திருக்கும். இப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்காக காமிக்கிறான். இந்த 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா போவானா அப்படின்றது தெரில, பட் போனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். சப்போஸ் இந்த ஷேர் கீழே மறுபடியும் கீழே 30 ரூபா வந்ததுன்னா மறுபடியும் அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டின்னரை மிச்சப்படுத்தி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்கா இந்த என்எம்டிசி ஸ்டீல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்ற அடுத்து வரக்கூடிய காலங்களில் இது கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நானும் பார்க்குறேன். ஆனால் இந்த ஷேர் வாங்கணுன்னே ஏறக்கூடாது, இவன் ஏறவே கூடாது. முதல்ல நம்ம இங்கே பணம் போட்டோடனே நேரம் 50 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கு போகணும், அதுக்கடுத்து 10 ரூபாய்க்கு போகணும். அப்படி லோனில் போய் வாங்கி அப்புறம் ஒரு நாள் மேலே வந்ததுனா தான் நல்ல வருமானம். இங்கிருந்து மேலே டபக்கு நேர்னா 10-20% வித்து விடுறதுக்கு தான் நம்ம கை பறக்கும். இந்த இர்கான் இன்டர்நேஷனல் ஒரு ஷேர் இப்போ நிறைய ஷேர்கள் 100 ரூபாய் போயிட்டதுனால அடுத்தது எந்த ஷேர்கள் 100 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அல்லது 100 ரூபாய் தாண்டினதுக்கப்புறம் 200 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கீங்கள. இந்த இர்கான் இன்டர்நேஷனல் ஊடால வந்து கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்தான். இவனுடைய ஃபண்டமெண்டல்லாம் எப்படி இருக்கு, 172 ரூபா எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சா இல்லை எப்படின்னு பார்த்தோம்னா இன்னுமே அவன் இன்ட்ரென்சிக் வேல்யூ 160 ரூபா அப்படின்னு காட்டுறான். ஸ்டாக் பி வந்து 18ன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கான். எது எப்படியோ இவன் தொடர்ந்து மேலே ஏறதுக்கு ஃபண்டமெண்டல் அப்படின்றது உதவிட்டு தான் இருக்கு. 2023 முடிஞ்சது, 2024 இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கலாம். 2023 என்ன பண்ணான்னா 60 to 170 ரூபா வந்துட்டான். ஸோ 2024 இதே மாதிரி 3 மடங்கு 170 500 ரூபா வரானா இல்லை மறுபடியும் 60 ரூபாயே வந்து கோர்றான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன் ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் இறங்கி மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இந்த நேம் இந்தியா ஏஎம்சி கம்பெனி 4% இறங்கியிருக்கான். இவனுடைய பேட்டர்ன் அப்படின்ற நம்ம எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இவனு வந்து வழுக்கு மரத்தில் எண்ணெய் தடவிட்டு ஏறி இறங்குற மாதிரி தான் அவனுடைய பேட்டர்னே என்ன சொல்லுது, அவன் ஒரு ட்ரெண்டிங் கிளி, ஏறுவான் அப்புறம் இறங்குவான் அப்புறம் ஏறுவான் அப்புறம் இறங்குவான். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு அவனுடைய வேலை ஒரு முட்டுச்சந்தில் வந்து முட்டி நிற்கிறான். ஒரு அழகிய பிரேக் அவுட் ஒரு 500 ரூபாயெல்லாம் தாண்டிட்டானா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு தான் அர்த்தம். இல்லைன்னா அப்புறம் இந்த வழுக்கு மரம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்க்கல மறுபடியும் 200 ரூபாயில வந்து நம்மளுக்கு வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் சந்தோஷம் வர்றதுக்கு அமெரிக்கா தான் காரணம். அப்படி எந்தெந்த செக்டரில் அவன் சந்தோஷம் கொடுத்தான் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ரியாலிட்டி செக்டரில் 4%, அடேங்க அப்பா. அதே மாதிரி ஐடி செக்டரில் ஆல்மோஸ்ட் 4% இறங்கின ஒரு ஷேர் கூட கிடையாது. ஐடி இண்டெக்ஸில் எம்ஃபாசிஸ் 7%, கோஃபர்ஜ் பர்சிஸ்டன்ட்னு பறந்துட்டான். அதே மாதிரி நம்ம போய் ரியாலிட்டி செக்டர் பார்த்தோம்னா அதில் இறங்கினது ஒரே ஒருத்தன் தான், பிரஸ்டீஜ். அவனை தவிர்த்து இந்த ஸ்வான் எனர்ஜி 8%, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 6% எல்லாம் பறந்துட்டானுங்க. சோபா 3.5% ஏறிடுச்சு. சோபாலாம் இப்போ இருக்கிற ரேஞ்சே வேற. சரி பரவாயில்ல நண்பர்களே, இந்த டாடா பவர்லாம் வந்து நம்ம 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுடைய மைண்டோட எப்படி விளையாடுறானு பாருங்க.
திடீர்னு 190 ரூபா போயிட்டானுங்க. நிறைய brokerage houses கூட இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, சீப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவனுக்கு மனசு வந்த போக்குல ரிசர்ச் அனலைசிஸ் பண்ணி சொன்னானுங்க. கடைசியில பார்த்தா அவன் இப்ப விளையாட்டு போல 340 ரூபாயில வந்து உட்கார்ந்திருக்கான். சோ டாடா குரூப் ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு பயத்தை கொடுக்குது, டெஸ்ட் பண்ணி பார்க்குது, உன்னால காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில சம்பாதிச்சு கொடுத்துறான். நீங்க டாடா ஸ்டீல் எடுத்து பார்த்தாலும் இதே கதை தான், நீங்கள் வோல்டாஸ் எடுத்து பார்த்தாலும் இதே கதை தான், டாடா மோட்டர் எடுத்து பார்த்தாலும் இதே கதை தான். அவன் வேலையே கீழே போக வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வர வேண்டியது. நண்பர்களே, இந்த அட்டுல் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இவன் எங்கேயோ கீழே போய் அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே அவனுடைய பேட்டர்ன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவன் ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்துட்டான், பிரேக் அவுட்டும் ஆகிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மேல் நோக்கி வந்தான்னா இவன்லாம் ஒரு 10,000 ரூபா வரணும் அப்படின்றத என்னோட எதிர்பார்ப்பு. சரி, அப்படி 10,000 ரூபா வரணும்னு யாராவது நம்பிக்கையாக கோந்துட்டு இருக்காங்களா? இந்த இன்வெஸ்டர்ஸ் யார் இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் கொஞ்சம், டிஐஎஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க. டிஐஎஸ்ல யார் பெரிய ஆளுங்க, ஒரு 5% வச்சிருக்காளுன்னா டிஎஸ்பி மிட் கேப் ஃபண்ட்லாம் இருக்கு. எல்ஐசியில் இதில் 4% வச்சிருக்கு. எல்ஐசி ஒரு பங்கை வச்சு, ஆனால் எல்ஐசிக்கெல்லாம் எவ்வளோ வருமானங்க வந்திருக்கோம். ஐயோ, எல்ஐசியெல்லாம் வாங்குற ஷேர் விற்கிறதே இல்லைங்க. ஆனால் அதானி குரூப் கொண்டு அவன் விற்கிறதே இல்லைங்க. அவன்லாம் எத்தனை விதைச்சானோ இந்த ஏற்றத்தில், அதே மாதிரி இந்த இறக்கத்தில் எத்தனை கோடியை விதைச்சானோ, அல்வா குட்டி மாதிரி லாபத்தில் இருப்பான். இது சம்மந்தமாக நம்ம ஒரு வெள்ளை அறிக்கை கேட்குறோம் எல்ஐசி கிட்ட. சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க, எத்தனை கோடி நீங்கள் சம்பாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, சத்தம் இல்லாமல் சைலண்டாக வந்துட்டு இருக்கீங்க, தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க கிட்ட கேட்கணும். நண்பர்களே, இந்த ஐடிசி ஷேர் வந்து உண்மையிலேயே நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, அதெல்லாம் எஃப்எம்சிஜி கம்பெனி. அவன்லாம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். இதுக்கு மேலே எஃப்எம்சிஜி கம்பெனி எவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே அவனுக்கு ஒரு நார்மலான ரேட் அப்படின்னு எனக்கு தோணுது. இனி அடுத்த வருஷம் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிஞ்சு, இன்னும் 15 நாளில் இவன் ஒன்றுமே தரலையே, மார்க்கெட் மேலே ஏறி வந்து அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து. நண்பர்களே, இப்போ போய் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாம் கண்டபடி ஏறிட்டு இருக்கானு. லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்றது பெரிய ஆளுங்க, ரிலையன்ஸு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸு, விப்ரோ, இவனுக்கு எல்லாமே பெரிய ஆளுங்க. அவனுக்கு மேலே ஏறும்போது எதிர்த்து நிற்கிறதுக்கு அங்கே யார் இருக்கா? அந்த யூபிஎல் எதிர்த்து நிற்க முடியுமா? இல்லை அந்த அதானி தான் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய ஷேர்கள் தான் அங்கே எதிர்த்து நிற்க முடியுமா? ஒருத்தனாலே ஒன்றும் முடியாது. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டை இறக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தியாகானந்தா பழமொழிகள் 1002 அப்படின்றதுல 7 முறை ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு யாராவது யோசிச்சாங்கன்னா, 10 முறை கீழே இறங்கும்னு யோசிச்சாங்கன்னா, அதில் 3 முறை தான் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு, மற்ற 7 முறைகள் இந்திய ஷேர் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் அழிஞ்சு போனது யார் அப்படின்னு பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டவங்களா இருக்க மாட்டாங்க, டைரெக்டாக ஷேர்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு கூட வாங்கினவளை வந்து சேரும். பெருசாக அழிஞ்சு போனது ஷேர் மார்க்கெட்டே இறங்கிரும் அப்படின்னு சொல்லி விற்று விட்டுட்டு மேலே போய் அப்பர் ஃப்ரீஸ் ஆனவங்களுடைய அக்கௌண்ட்டு வாஷ் அவுட் ஆகும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தெரியாமல் ஆப்ஷனை செல்லிங் பண்ணி கடைசியில் அதை 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு போய் கவர் பண்ணவங்களா இருக்கும். அல்லது ஆப்ஷன் செல்லர்கிட்ட கொண்டு வாரமான கொண்டு வந்து பணத்தை போட வேண்டியது ஆப்ஷன் செல்லர்கிட்ட பணத்தை கொடுக்குற இந்த ஆப்ஷன் பையர்ஸ் தான் பெரும்பாலும் அழிஞ்சு போனவங்களா இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. உண்மை சொல்லு, ஏர்வியா மாட்டியா, இப்பயே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஜிண்டால் பாலி ஃபில்ம் அப்படின்ற ஷேர்லாம் வந்து நம்ம ஏன் எடுத்து பார்க்குறோம்னா, அந்த மாதிரி ஃபில்டர் கண்டிஷனில் வந்து உழுகுறான். இதுக்கு முன்னாடி 1400 ரூபாய் எதுக்கு போனான்னு தெரியல, போன வருஷம் பிப்ரவரி மாதம் போயிருக்கான். அப்போ அதே மாதிரி அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம், அதாவது இன்னொரு 3 மாதம் இருக்குன்னு வச்சுங்க, 3 மாதத்தில் அதே மாதிரி 646லேருந்து 1400 வருவானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் தற்சமயத்துக்கு பேட்டர்னில் பார்க்கும்போது இந்த ஷேர் அப்படின்றது அதனுடைய வீழ்ச்சியை வந்து குறைச்சி நிறுத்தி மேலே போகிறதா அல்லது கீழே போகிறதா அப்படின்றது முடிவு பண்ணுவான். எதை பண்ணாலும் வேகமாக பண்ணுவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. யாராக இருந்தால் தான் என்ன, எப்பேற்பட்ட பேட்டர்னாக இருந்தால் தான் என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் கடன் இருக்கக்கூடாது. ஆனால் இவன்கிட்ட கடன் வந்து இருக்குது. சொத்தை வித்தானா கடனை பூரா அடிச்சுட்டு கையை கட்டி நிற்க வேண்டியதான். இவன் என்ன ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்குன்னா அப்பப்போ லாபம் பண்ணுறான், அப்பப்போ லாபம் பண்ணாமல் காட்டுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பவாதியாக இருக்கான். அதனால தான் இவனுடைய பேட்டர்ன் இப்படி இருக்குது, குழப்பத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி இருக்கான். திடீர்னு மேலே ஏறி எல்லாத்தையும் குழப்பி விடுவான், திடீர்னு இறக்கி விட்டுருவான். நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மணலி பெட்ரோ கெமிக்கல், ஏன்னா 100 ரூபாய்க்கு நீ எந்த ஷேர்கள் இல்லை. மணலி பெட்ரோ நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் பிரேக் அவுட்லாம் ஆகி 2 மாதம் ஆகுது, இருந்தாலும் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் பிரேக் அவுட்லாம் ஆகிட்டான், இனி மேலே ஏற வேண்டியதாக பாக்கி. ஸோ பொதுவாக இந்த பெட்ரோ கெமிக்கல் வந்து எப்போ ஸ்வைங்னு அடிப்பானுங்கன்னா, அந்த க்ரூடு ப்ரைஸில் வந்து பெரிய வால்டிலிட்டி இருக்கணும். திடீர்னு க்ரூடு ஒரு $120 வரணும்,
அல்லது திடீர்னு ஏதாவது ஒரு $50 வரைக்கும் போயிட்டு அப்புறம் $80 வரணும். அந்த மாதிரி க்ரூட்ல ஒரு வால்டிலிட்டி இருக்கும்போது இவனு டபக்குன்னு அடிப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இவனுடைய டிவிடெண்ட் இந்த வருஷத்துல எவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் 75 பைசா கொடுத்துருக்கான். அதெல்லாம் பத்தாது. ஸோ மறுபடியும் இவன் பெருசாக டிவிடெண்ட் கொடுக்குறான் அல்லது க்ரூடினுடைய மூவ்மெண்ட் வருது அப்படின்னா டபக்குனே ஒரு $100 போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இப்போதைக்கு இந்த M&M ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், மூவிங் ஆவரேஜ்லாம் தாண்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் காட்டுறான். அப்படி ஸ்ட்ரென்த் காட்டும் பொழுது அவனுடைய பழைய ஹையை இப்படி ஒரு பேட்டர்ன் வச்சு பார்க்குறோம்னு வச்சுங்களேன், பழைய ஹையை வந்து இவன் தொடணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் $350 வந்து தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரே ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இந்த பேங்க் எஃப்டி எல்லாம் வந்து 9.3%, 9.25% நிறைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்தாங்க. மறுபடியும் கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பெரிய பெரிய பேங்க் ஐசிசி பேங்க், ஆக்சிஸ், HDFC எல்லாம் பார்த்தீங்கன்னா 7.2, 7.3 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்டி பேங்க் எஃப்டியில் போடக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தருணம் ஒரு நல்ல தருணமாக தான் நான் பார்க்குறேன். இந்த 9.3, 9.2. ஆனால் எந்த பேங்க்கில் கொண்டு போய் போட்டாலும் $5 லட்சம் போட்டால் தான் அதில் ஒரு கேரண்டி சேஃப்டி அப்படின்றது என்னுடைய கருத்து. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளாக பேங்க் நிஃப்டி வந்து அவனும் இறங்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டையும் கீழே இறக்கி விடுற மாதிரியே இருந்தான். இன்னைக்கு அவன் பார்த்து 2-3 நாளாக ஏறி நம்மளுடைய நிஃப்டிவே வந்து 21,000 தாண்டறதுக்கு ஹெல்ப் பண்ணது இவனும் ஐடியும் தான். ஸோ இட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் மேபி இப்போதைய நிலவரப்படி நீங்கள் லாபத்தில் இருப்பீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.